அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, தாடி வை. தாடி வைன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தாடி வச்சுருந்தேன், ஒரு 4-5 மாதம். எனக்கு ஃபோனும் வரல, ஒன்றும் வரல, இவ்வளோ தாடி வந்துருச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு வா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தான் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு தாடி எடுக்க சொல்லிட்டார். என்னடா அப்படின்னு, என்னடா நான் 5 மாதமாக தாடி வச்சுருந்தேன். இல்லை எடுத்துரு, ஏன்னா அவருக்கு மீசை இல்லாமல் பார்த்தோம், நல்லா இல்லை. உனக்கு தாடி வச்சு பார்த்தோம், இப்போ அவரை தாடி வளர்க்க சொல்லியிருக்கோம், நீ எடுத்துரு அப்படின்னு சொன்னோட தான் தாடி எடுத்துட்டு எனக்கு வில்லனாக நடிப்போம். அந்த படத்தில் ஏதோ ஒரு சின்ன ரோல்னு நினச்சேன் சார், யாருமே சொல்லலை. ஏன்னா தாடி வளர்க்க சொல்லிட்டாரா? அவரை தாடி வளர்க்க சொல்லிட்டாரு. அவர் தாடி வளர்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ரோல் வரும், என்னை வந்து மெயின் வில்லனாக போடுவாங்க, இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் ஏதோ படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு தான். அது அப்போ தான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க நடிகர். சரி ஒரு படம் தானே நடிங்க அப்படி. சரின்னு சொல்லிட்டு போய் நடித்தா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்.